ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் வெப்சைட் ஃப்ளிப்பிங் அப்படின்னா என்னென்னு தான் நாம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வெப்சைட் ஃப்ளிப்பிங் அப்படின்னா டொமைன் ஃப்ளிப்பிங் மாதிரி தான். லோ ப்ரைஸ்க்கு வாங்கிட்டு அதை ஹை ப்ரைஸ்க்கு நம்ம வெப்சைட்டை வாங்கி விற்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாமளே ஃப்ரெஷ்ஷாக ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணி அதையே மார்க்கெட்டில் விற்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு பேர் தான் வெப்சைட் ஃப்ளிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு டொமைனை வாங்கினேன். வாங்கி அதை கொஞ்சம் ப்ரைஸ்க்கு வாங்கி அதை விட கொஞ்சம் ஹை ப்ரைஸ்க்கு விற்றுட்டேன். அதோட கேஸ் ஸ்டடியை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வெப்சைட் ஃப்ளிப்பிங் அப்படின்னா ஒரு டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஹோஸ்டிங் வாங்கணும். அந்த ஹோஸ்டிங் இப்போ நிறையா நீங்கள் ஹோஸ்டிங் கம்பெனிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. கோடாடி, ஹோஸ்டிங்கர், அது எல்லாமே ஹோஸ்டிங் கம்பெனிஸ் தான். அந்த கம்பெனிஸில் நீங்கள் டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த டொமைனுக்கு ஏற்ற ஹோஸ்டிங் நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட்ப்ரெஸ் ஹோஸ்டிங்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. லினக்ஸ் ஹோஸ்டிங் இருக்கும், விண்டோஸ் ஹோஸ்டிங் இருக்கும், நிறையா ஹோஸ்டிங்ஸ் இருக்குது. இதை தான் ஒரு டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வெப்சைட் டெவலப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹோஸ்டிங் வாங்கியே ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் brainypost.com அப்படின்னு ஒரு டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணலை. இது ஏற்கனவே ஒருத்தர் வாங்கி அதை டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட $100க்கு வாங்கினேன். வாங்கி அதை எவ்வளோ செல் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த flippa.com அப்படின்ற வெப்சைட்டில் இருக்கோம். அதில் நான் புதுசாக ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அந்த அக்கௌண்ட்டில் தான் நான் லாகின் பண்ணியிருந்தேன். இந்த flippa.com இந்த வெப்சைட்டில் தான் நான் என்னோடய வெப்சைட் சேலுக்காக லிஸ்டிங் பண்ணியிருந்தேன். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு $30 கிட்ட பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் அப்படி தான் பே பண்ணியிருந்தேன். பே பண்ணி தான் இதில் நம்ம லிஸ்டிங் பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரீயாகவும் லிஸ்டிங் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு சீக்கிரம் உங்கள் வெப்சைட் சேல் ஆகணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் தான் பே பண்ணால் தான் நம்ம ஃப்ரீ லிஸ்ட்டு பண்ணலாம். பே பண்ணிவிட்டு நம்ம லிஸ்ட்டு பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோடய வெப்சைட்டை இங்கே லிஸ்ட்டு பண்ணியிருந்தேன். 3 மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ரிப்ளையே நிறையா பேர் ரிப்ளை கேட்டாங்க. அதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா $120க்கு கொடுங்க, நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன் 120க்கெலாம் என்னால் முடியாது, அட்லீஸ்ட் $160 கொடுங்க. நான் என்னோடய வெப்சைட்டை பற்றி சொன்னேன். வெப்சைட்டில் 37 யூனிக் ஆர்டிகல்ஸ் இருக்குது. எல்லாமே யூனிக்கு. எல்லாமே நான் எழுதுனது தான். அது 1 இயர் டொமைன் ஹோஸ்டிங் நான் வாங்கியிருந்தேன். அதையும் நான் சொல்லியிருந்தேன். ஆட்சன்ஸும் என்னோடய வெப்சைட்டில் கிடைக்கும் அப்படின்னு என்னோடய வெப்சைட்டை பற்றி நான் அவங்க சொல்லியிருந்தேன். ஃபைனலாக அவங்க 150க்கு ஓகே பண்ணிட்டாங்க. நானும் என்னோடய வெப்சைட் 150க்கு அவங்களுக்கு செல் பண்ணிட்டேன். ஸோ இது எடுத்தவுடனே இதில் சக்ஸஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நீங்கள் உங்கள் வெப்சைட்டை எந்த அளவு டெவலப் பண்ணுறீங்களோ அப்படி அந்த டெவலப்மெண்ட் ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் அப்படின்றது இருக்கும். நான் $100க்கு வாங்கி $150க்கு தான் விற்றேன். ஆனால் நான் ஒன்றுமே பண்ணலை. என்னோடய வெப்சைட்டில் ஆட்சன்ஸ் இருந்துச்சு. அதை மட்டும் வச்சுமே நான் சொன்னேன் ஆட்சன்ஸ் இருக்குது, யூனிக் ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஆனால் என்னோடய வெப்சைட்டில் டிராஃபிக்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. என்னோடய வெப்சைட்டில் இன்னும் நல்லா டிராஃபிக் விசிட்டர்ஸ் வர வச்சுருந்தேன்னா இன்னும் ஹை ப்ரைஸ்க்கு என்னோடய வெப்சைட் போயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நிறையா கற்றுக்கணும். டொமைன் ஹோஸ்டிங்னா என்ன, டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன கற்றுக்கிட்டு வெப்சைட்னால் ஆர்டிகல்ஸ் நிறையா போட்டு அதுக்கு விசிட்டர்ஸ் டிராஃபிக் கொண்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் வெப்சைட்டை நீங்கள் சேல் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.